உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். இயேசுடைய உயிர்த்தெழுதல் இந்த பூமியிலே 3 முக்கியமான காரியங்கள் கொண்டு வந்தது. ஒன்று, he broke the rule, அவர் சட்டத்தை உடைத்தவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, ஒரு மிகப்பெரிய வெற்றி பூமியிலே உண்டாயிற்று. மூன்றாவது, புதிய சட்டத்தை உருவாக்கிவிட்டு சென்றார். அதுதான் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். புக் ஆஃப் மேத்யூ 28:9-10 பார்க்கலாம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ரைட். இப்போ சட்டத்தை எப்படி உடைத்தார் என்றால், இதுவரைக்கும் உயிர்த்தெழுதல் எப்படி இருந்தது அப்படின்னா ஆவியிலே இருந்தது. தீர்க்கதரிசிகள் வந்து ராஜாவிடத்தில் போய் சொல்லும் பொழுது, அல்லது யோனா, உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன், அவன் நினிவே பட்டணத்துக்கு போன பொழுது ராஜா முதல் கடைசி மனிதன் வரைக்கும் தன்னை தாழ்த்தி ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு புதிய எழுப்புதல் அங்கே உண்டாயிற்று, அல்லது உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று, அல்லது அவங்க பாவத்துக்காய் மரித்திருந்தவர்கள் கிறிஸ்துவுக்காய் திரும்ப உயிர்த்தெழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் முதல் முறையாக பூமியிலே ஒரு மனிதன் உயிர்த்தெழுந்து அவரை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நடந்ததென்றால் அது இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வேற யாருக்குமே நடக்கலைங்க. நீங்க ஒருவேளை நமக்கு முன்பதாய் மரித்தவர்களை பார்க்கும் பொழுது நம்ம சொல்லலாம், அவங்கள பார்த்தோம், கனவுல பார்த்தோம், அல்லது நேரில் பார்த்தோம் அப்படின்னா, நேரில் நம்ம பார்த்தா அவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நேரில் பார்த்தீங்க வச்சுங்களேன், ஒருவேளை உங்க வீட்டில் யாராவது மரித்திருப்பார் என்றா அவங்க திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன ஆகும்? பயம் வரும். ரெண்டாவது என்ன கேட்க தோணும்? சொத்தெல்லாம் எங்க வச்சுட்டு போய்க்கிறீங்கன்னு தோணுமா இல்லாதா? இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் நிறைய யாராவது ஒரு அப்பாவோ அம்மாவோ யாரோ இல்லை தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டாங்க. திடீர்னு என்ன தோணும்? இப்போ அதுவும் சொத்தே கொடுக்காத ஒரு மகன் வீட்டில் தோண்டிட்டாருன்னா என்ன தோணும்? உள்ளவே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல. உயிர்த்தெழுதலை முதலாவதாக கண்டது யார் என்றால் ஸ்திரீகளாய் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அப்போ ஸ்திரீகளை பார்த்த பொழுது, இதுக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்லிடுறேன் சுருக்கமா. அவங்க முதல்ல தூதரை பார்க்கிறாங்க. இப்போ தூதனை பார்க்கல, டைரக்டா யாரை பார்க்கிறாங்க? இயேசுவை பார்த்து பணிந்து கொள்ளுகிறார்கள். இதுவரைக்கும் உயிர்த்தெழுந்த யாரையுமே நம்ம பார்த்து பணிந்து கொண்டிருக்கவே மாட்டோம். ஒருவேளை நீங்க யாரையாவது பார்த்து அவங்க காலில் விழுந்து காலை தொட்டுக்கிறீங்களா? சொல்லுங்களேன். இது வரைக்கும் பூமியில் யாராவது இந்த கதையை கேட்டுக்கிறீங்களா? கல்லறைக்கு போய் சுடுகாட்டில் புதைத்த பிறகு சுடுகாட்டிலேருந்து எழுந்து வந்து எங்கள் வீட்டில் நின்னாங்க, அவங்க காலை தொட்டோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. இதுவரையும் கிடையாது, இதுக்கு அப்புறமும் கிடையாது. ஏனென்றால் நமக்கு உயிர்த்தெழுதல் வித்தியாசமாய் இருக்க போகிறது. அப்படி என்றால் மரணம் அவரை கட்டி வைக்க முடியாத இருந்து சரீரத்திலே அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். உண்மையிலே எப்பொழுது சரீரத்திலே வந்தார்? லூக்கா 24ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க. 39ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்றால் அவர் டைரக்டாவே சொல்றார், நான் ரத்தமும் சரீரமும் எலும்பு உடைய மனிதனாகவே இருக்கிறேன். இப்போ இயேசு எப்படி உயிர் தெழுந்திருக்கிறார் என்றால் அவர் சரீரமும் எலும்பும் அவருக்குள்ளே மீண்டும் உயிரோடு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி மரித்தவர்களோ அல்லது இதுக்கு அப்புறம் மரிக்க போகிறவர்களோ அல்லது உயிர் தெழுந்து நம்ம பார்க்குறோம் அல்லது எங்கேயாவது கனவுல இல்லை நேர்லேயே கூட பார்க்குறீங்க வச்சிங்களேன். நீங்கள் சுடுகாட்டில் போய் எதனா பண்ணும்போது திடீர்னு வந்துட்டாங்க பார்க்குறீங்கன்னா கூட அவங்க எப்படி இருப்பாங்களாம்? ஆவி போல இருப்பாங்க. கால் இருக்காது ஆவிக்கு. எனக்கு தெரில, இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த பழைய படங்கள்லாம் என்ன இருக்காது, பேயினா கால் இருக்காது. ஆனால் எப்படி தான் கொலு சவுண்டு கேட்குதுன்னு தெரியல. கேட்டிருக்கீங்களா? கொலு சவுண்டு மட்டும் கேட்கும், ஆனால் கால் இருக்காதான். இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. ஆனால் என்ன ஆண்டவர் அப்படி அல்ல, சரீரத்திலேயோ எலும்பினால் உயிர் தெழுந்தவராயிருக்கிறார். அது முதவே கடைசியான ரூலை பிரேக் பண்ணவராயிருக்கிறார். ரெண்டாவது ஒரு பெரிய ரூலை பிரேக் பண்ணிக்கிறார். நீங்க வீட்டில் போய் பொறுமையாக வாசிக்கொள்ளுங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 31 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிக்கொள்ளுங்க. நடந்தது அப்படியே சுருக்கமாக சொல்றேன். பேதுருவோ சியாபாஸோ என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் கல்லறைக்கு போறாங்க. கல்லறையிலிருந்து இயேசுவை காணவில்லை என்று அவங்க என்ன பண்றாங்கன்னா, எம்மாவு
ஊர் என்ற இடத்துக்கு ஒரு 12 to 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த சாயங்காலம் நடந்து கொண்டு போறாங்க. நடந்து கொண்டு போகும்பொழுது அவங்க துக்கமனதாய் பேசிக்கொண்டு போகிறார்கள். என்னவென்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்தை காண. இதை இயேசு கண்டு அவர்களோட சேர்ந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். மரித்த யாராவது வந்து திடீர்னு உங்களோட பேசிக்கின்னு, நீங்கள் ஏதோ பிரயாணத்தில் போறீங்க, நீங்கள் ஒரு கார்லையோ பைக்கில் போறீங்க, திடீர்னு உங்கள் நடுவில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு வந்தால் ஓட்டுறவனுக்கு எப்படி இருக்கும்? அல்லு இருக்காது. ஐயோ ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும் அப்படின்னு அப்போதான் இருக்கிற எல்லா அந்நிய பாஷையும் வரும். தெரியுமா உங்களுக்கு? அது வரைக்கும் வராத அந்நிய பாஷைலாம் அப்போதான் வரும். ஆனால் இங்கே அப்படி அல்ல. பேதுருவும் அவனோட ஒரு சீஷரும் 2 பேரும் நடந்து போகிறாங்க. இயேசு அவர்களோட ஜாயின் பண்ணிக்கொண்டு அழகா சத்தியத்தை பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் மரித்தவர்கள் உயிர் தெழுந்திருந்தாலோ அல்லது உயிர் தெழாமல் இருந்தாலோ அல்லது நம்ம வீடுகளில் பார்த்து நம்ம 3 நாளுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு ஒரு பழக்கம் இருக்கு சில மதத்தில். அப்படி ஏதாவது வந்தால் கூட அவங்க யாரும் சத்தியத்தை பிரசங்கிக்கவே இல்லை. ஆனால் இயேசு அப்படி அல்ல. உயிர் தெழுந்த பிறகு செய்த முதல் காரியம் என்னவென்றால், மோசே முதல் தீர்க்கதரிசிகள் வரைக்கும் உண்டான எல்லா சத்தியத்தையும் அழகாக பிரசங்கித்து வந்தார். அது மாத்திரம் இல்லை, ராத்திரி ஆச்சு. என்ன ஆனோன்னு அப்போ பேதுரு கேட்குறான், எம்மா ஊர் வந்துருச்சு, இரவு ஆகிவிட்டது, எங்களோட தங்கிடுங்க, ஏன்னா நைட்டில் போக முடியாது என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் அவர்களோட வீட்டில் போய் உக்காந்தார். அப்போ ஒன்று நல்லா பாருங்களேன், உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி அவர்களுக்கு காட்சி அளித்தார் என்றால் ஒரு சாதாரண மனிதனை போலவே காட்சி அளித்தார். இது வந்து இதுவரைக்கும் உலகத்தில் நடக்காத ரூலு பிரேக் பண்ணி விட்டார். அடுத்து அவங்க அடையாளம் கண்டு கொண்டார். எப்படி என்றால், அப்பத்தை வாங்கி அவர் ஆசீர்வதிப்படும் பொழுதுதான் நம்ம ஆளுக்கு கண்ணு தெரியுது. ஐயோ, இதே மாதிரி தானே 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது, இதே மாதிரி தானே பஸ்காவுக்கு முன்பதாய் அவர் கடைசி பந்தியில் இப்படி தானே ஆசீர்வதித்து உடைத்தார் என்று நினைவு வந்த உடனே அவங்க பார்க்குறாங்க இது இயேசு என்று சொன்னோடனே அவர் மறைந்து விட்டார். 2வது மிகப்பெரிய ரூல் பிரேக் பண்ணார். என்ன தெரியுமா? உயிரோடு எழுந்து வந்தவர் சத்தியத்தை பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருடைய உயிர்த்தெழுதல் நம்ம இதுவரைக்கும் காணாத ஒரு பெரிய காரியத்தை அவர் பண்ணார் என்று நாம் பார்க்கிறோம். 3வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 27, 28, 29 வாசிக்கலாம். John 20:27-29. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இங்கே பாருங்களேன், 3வது ஒரு காரியம் என்னவென்னா, செத்தவங்களை யாருமே தொட முடியாது. செத்து உயிர் தெழுந்துட்டாங்க அல்லது செத்தவங்க நம்ம யாரும் பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள தொடவே முடியாது. இதுவரைக்கும் யாரும் தொட்டதா சரித்திரமும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், செத்துப்பண்ண எங்கள் அப்பா என் ரூமில் வந்து என்னோட பேசினார் அப்படின்வாங்க. செத்துப்பண்ண எந்த அப்பாவை வந்து பேச மாட்டாங்க. அப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதட்டி கேட்டு பாருங்கள், அது அப்பாவாக இருக்காது, அது அப்பாவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க வச்சிங்களேன், மரித்த கிறிஸ்தவர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? இலைப்பரசலத்தில் இருக்கிறாங்க வருகைக்காக. அதனால் அவங்களாம் வரமாட்டாங்க. அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் இயேசு உயிர் தெழுந்தபோது சரீரத்தில் இருந்ததை முதல்ல பெண்கள் தொட்டு பார்த்தாங்க, பணிந்து கொண்டார்கள். 2வது ஒரு சீசன் என்ன பண்ணுறான், தொட்டு பார்க்குற அளவுக்கு திறமை இருந்தது. அது உண்மை என்பதை தொட்டு பார்த்து அவன் உறுதிப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதோடைய கடைசி வசனம் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், தோமா, நீ என்னை தொட்டு பார்த்து தானே உன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுகிற, ஆனால் என்னை தொடாமல் காணாத ஒரு சந்ததி வரும், அவர்கள் என்னவா? பாக்கியவான்கள். யாருங்க பாக்கியவானு? நம்ம தான். இயேசு எத்தனை பேர் தொட்டுக்கிறீங்க இங்கே இருக்கவங்க? இயேசு என்னை தொட்டார் வேணா சொல்லலாம். இயேசு நான் தொட்டேன் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? அது ஒரே ஒரு மனுஷன் தான் சொல்ல முடியும். தோமாவோ வேற யாருமே உயிர் தெழுந்த இயேசு தொட்டதா சரித்திரமோ கிடையாது. அப்படி என்றால் உயிர் தெழுந்த ஒரு மனிதனை தொடுவதற்கு இன்று வரைக்கும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணவே முடியல. யாராவது உயிர் தெழுந்தாங்க அல்லது ஆவி போகிறது அப்படின்னா அந்த ஆவியை தொட முடியாது. நமக்கெல்லாம் பார்த்தீங்க வச்சுங்க, ஆவி ரூமுக்குள்ளே அப்படியே வரும். ஆவிக்கு கட்டடம் போட்டு தடுக்க முடியாது, கேட்டு போட்டு தடுக்க முடியாது. அப்படி தான் நம்மளாம் பார்த்துருக்குறோம். டிவிக்கெல்லாம் அப்படி தான் காட்டுவாங்க. பேய் எப்படி வருமா, அது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்தாலும் அழகாக ரூமுக்குள்ளே வந்துருமா.
நம்ம இயேசுவும் அப்படி தான் வந்திருக்காரு. எங்கே நான் அடுத்து சொல்கிறேன். அப்போ ஒன்றெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சரீரத்தில் இருப்பதை உறுதிப்படுத்தினான் தோமா என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் மூணாவது நம்ப முடியாத ஒரு ரூலை உடைச்சது என்னன்னா, அவர் இன்னும் சரீரத்தில் தான் இருக்கிறார் என்பதை உனக்கும் எனக்கும் அவர் ஞாபகம் ஊட்டுகிறவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம், இயேசுவுக்கு கண் இருக்கானா இருக்கு, காது இருக்கானா இருக்கு, நீங்க எல்லாமே இருக்கு. காரணம் என்னவென்றால் அவர் சரீரத்தில் இருக்கிறார். செத்தவங்க யாராவது இது வரைக்கும் சரீரத்தில் இருக்காங்கன்னா அப்படின்னா யாருமே கிடையாது. ஏனென்றால் இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கே திரும்ப. அப்ப நம்மளுடைய ஆத்துமா தான் இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்குள்ளே போகும். ஆனால் இயேசு அப்படி அல்ல, இன்று வரைக்கும் சரீரத்திலே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாலாவது ஒரு மிகப்பெரிய ரூல் பிரேக் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமாங்க? எடுத்து வாசிங்க, லூக்கா 24:41-43 வரைக்கும். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொருத்த மீன்கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. இங்க பாருங்களேன், நாலாவது ஒரு மிகப்பெரிய ரூலை பிரேக் பண்ணார். என்ன தெரியுமா இந்த ரூலு? இன்ன வரைக்கும் நம்ம பழக்கத்திற்கு என்ன தெரியுமா? செத்துட்டா நம்ம வீடுங்களில் என்ன தெரியுமா பண்ணுவோம்? அந்த நாள் வந்தா என்ன பண்ணுவோம்? சோறு போடுவோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு செத்தவங்க யாரும் வந்து சாப்பிட்டதாவே சரித்திரம் கிடையாது. யாராவது சாப்பிட்ருந்தா சொல்லுங்கள், நானும் யூடியூப்பில் போட்டு லைக்ஸ் வாங்கி சம்பாதிச்சுக்கிறேன். யாராவது வந்துக்கிறாங்க சொல்லுங்களேன். நீங்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன போடுறோம்? இலை வைத்து அவங்களுக்கு பிடித்ததெல்லாம் வைக்கிறோம். பாவம், அவங்களுக்கு சுகர் வந்து செத்து இருந்தாலும் ஸ்வீட்டு வைப்போம். தெரியுமா உங்களுக்கு? நானும் ஒரு வீட்டில் அப்படி தான், அவரே சுகர் வந்து செத்து இருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ ஸ்வீட் வச்சுக்கிறீங்கன்னா? அவர் ஸ்வீட்டுனா பிடிக்குங்க, ஏற்கனவே சுகர் வந்து தானே செத்துக்கிறாரு, அப்புறம் எதுக்கு ஸ்வீட் வைக்கணும்? திரும்ப ஆவியில் சாவடிப்பது, திரும்ப வந்துடாத அந்த வீட்டுக்கு, இதை திருட்டு திரும்ப நீ ஆவியில் இருந்தால் கூட சுகர் வந்து ஆவிலே செத்துப்போ அப்படின்ட்டு வைக்கிறது. ஆனால் நம்மால் அப்படி அல்ல. உயிர் தெழுந்த பிறகு நாலாவது மிகப்பெரிய ரூலை பிரேக் பண்ணார். என்ன தெரியுமா? சீஷர்கள் கொடுத்த மீனையும் தேன் கூட்டோடைய அந்த ஓடு இருக்குல்ல, அதை என்ன பண்ணார்னா அவங்க முன்பதாகவே சாப்பிட்டு காட்டினார். காரணம் தெரியுமா? தம்பி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, என்னுடைய உயிர் தெழுதல் ஆத்மாவில் அல்ல, என்னுடைய உயிர் தெழுதல் ஆவில் அல்ல, என்னுடைய உயிர் தெழுதல் பரிபூர்ணமான சரீரத்தில் இருப்பது என்பதை அவர் அழகாய் நிரூபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவை தவிர வேற யாருமே இப்படிப்பட்ட ஒரு உயிர் தெழுதல் வந்ததே கிடையாது, வரப்போவதும் கிடையாது. நீங்களும் நானும் உயிர் தெழுந்துருவோம் அப்படின்னா நிச்சயமா உயிர் தெழுதல் உண்டு, நமக்கு உயிர் தெழுதல் நிச்சயமாகவே உண்டு. ஆனால் நம்ம உயிர் தெழுந்த பிறகு மீனும் தேனும் சாப்பிடுவோம், தேன் கூட சாப்பிடணும்னா வாய்ப்பே இல்லை. அல்லது நம்ம மரித்த பிறகு நமக்காய் வைக்கிற எல்லாத்தையும் திம்போனா அது வாய்ப்பே இல்லை. நீங்க வேணா ஒரு முறை வச்சு யாராவது உங்க வீட்டில் செத்தவங்க சாப்பிட்டாங்கன்னா அடுத்த முறை வைக்க மாட்டீங்க, பயந்துருவீங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம இயேசு உயிர் தெழுந்தது மாத்திரமல்ல, சீஷர்களோடு இருந்தது மாத்திரமல்ல, சரீரத்தோடு இருப்பேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அழகாய் பிரயாணித்தது மாத்திரமல்ல, சத்தியத்தை பிரசங்கித்தது மாத்திரமல்ல, அவங்க கொடுத்ததை நல்லா சாப்பிட்டார். இதை தான் சில ஆவிக்குரிய போதகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு என் வீட்டுக்கு வந்து இட்லியும் கெட்டி சட்னியும் சாப்பிட்டாருன்னு சொல்லிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவர் இட்லியும் கெட்டி சட்னியும் அந்த காலத்தில் இருந்ததா தெரியல, அந்த காலத்தில் இருந்த மீனையும் தேன் கூட்டையும் தான் சாப்பிட்டாரு. அதுவும் ஒரே முறை தான் சாப்பிட்டாரு. அதுக்கு டெய்லி இயேசு சீஷர்கள் வீட்டில் வந்து, தம்பி எனக்கு மீனை வறுத்து விடா, நான் சாப்பிட்டு போகிறேன்லாம் சாப்பிடல, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சாப்பிட்டார். அப்படி என்றால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேத வசனத்தில் நம்ம இதுவரைக்கும் பழைய ஏற்பாடு காலத்தில் அல்லது இதுவரைக்கும் உயிர் தெழுதல் என்பதே இல்லாத, சரீரத்தில் இல்லாமல் இருந்தது, ஆவியில இருந்தது. அப்போ உயிர் தெழுதல் சரீரத்தில் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் கொண்டு வந்தது இயேசுவை தவிர வேற யாருமே கிடையாது. அப்படி என்றால் சட்டத்தை சரீரபூர்வமாக உடைச்சது யார் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு அவர் சரீரத்தை கொல்லணும்னு தான் தேடினான். தெரியுமா உங்களுக்கு? அவர் சரீரத்தை எப்படியாவது கொன்று விட வேண்டும். ஏன்னா இவருடைய சரீரம் தான் பலமானது, இவருடைய சரீரம் கடைசி வரைக்கும் இருக்க போகுது என்ற ரகசியத்தை நல்லா தெரிந்து கொண்டிருந்தான்.
இவருடைய சரீரம் தான் கடைசியில் சிங்காசனத்தில் உட்கார போகிறது என்பதை அறிந்து கொண்டு அவர் சரீரத்தை நாசமாக்க வேண்டும் என்பதற்காக அடித்து அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி கல்லறையில் கொண்டு போய் வைத்து அதை அழுகட்டும் 3 நாளைக்கு என்று காத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, உயிர்த்தெழுதல் சரீரத்திலேயே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியா இரண்டாவது ஒரு காரியம், அவர் வெற்றியை அழகா சிறந்தார். எப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், அவர் உயிர்த்தெழுந்தபடினால தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தினால ரட்சிப்பு வந்தது. உயிர்த்தெழுதல் என்ன கொண்டு வந்தது? கொண்டாட்டத்தையும் நம்பிக்கையும். நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே அவர் எதிலெல்லாம் வெற்றி கண்டார் என்றால், முதல் வெற்றி எங்க தெரியுமாங்க? மத்தேயு 27:39 வாசிக்கலாம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, இங்க பாருங்களா, அப்படியே 47 வாசிருங்க. இங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார். இங்க பாருங்க, முதல் வெற்றி இயேசு எதில் திரும்ப திறந்தாரு அல்லது வெற்றி கண்டார் என்றால், இந்த மௌனமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க தெரியுங்களா? அந்த வழியில் போனவங்க இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது எதுவுமே பேசல. சிலர்லாம் எப்படி தெரியுமா, உங்களை குறித்து கமெண்ட் பண்ணும்போது எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படின்ட்டுருவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இதெல்லாம் பாடுது, இதெல்லாம் ஆடுது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கும். அதே போல இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது இந்த சைலண்டா கிரிட்டிசைஸ் பண்ணவங்க அல்லது சைலண்டா இவர் அவ்வளவுதான் முடிந்தது, கதம் ஆயிடுச்சு அப்படின்னு யோசித்தவங்களுக்கு எல்லாருக்கும் மூஞ்சில கரிய பூசுவதற்காகவே உயிர் தெழுந்தார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுடைய வெற்றி எப்படி தெரியுமா நம்ம வாழ்க்கையில் முதலாவதாக இருக்கும்? உன்னை பார்த்து மௌனமா வார்த்தையே இல்லாம கிரிட்டிசைஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க மூஞ்சில கரிய பூச தான் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வெற்றி அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய மரணம் அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய மரணம் நமக்கும் மரணம். அவருடைய மரணம் எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சதோ அதே போல அவருடைய மரணம் நம்மளுடைய பாவத்தை ஜெயிப்பதற்காக இருந்தது. அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணவங்களை அவமானப்படுத்தியதோ அதே போல நீ ஆண்டவருக்காய் நிற்கும் பொழுது உன்னை பார்த்து அமைதலா சத்தமே காட்டாம சொத்திரம் போடுறவங்களுக்கு கோத்திரமே இல்லாம ஆக்குறது தான் நம்ம ஆண்டவருடைய வேலை. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்களேன், இவங்க சும்மா தானே, அவர் பாட்டு சிலுவையில் தொங்கின்னு இருக்கார். யோசிச்சு பாருங்க, சிலுவையில் அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, நம்மளுடைய பாவத்துக்காய் மறித்து கொண்டிருக்கா, கீழே ஒரு கூட்டம் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுகுது, இவன் பாட்டு அந்த வழியில் மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. இவன் அவரை பார்த்து சத்தமே இல்லாமல் நகைத்தான். இன்றைக்கும் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்து, ஒருவேளை உங்களை என்னையும் பார்த்து சத்தமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்களாம்? கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கவலையே படாதீங்க, உயிர் தெழுந்த இயேசு உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலையோ மௌனமாக அவங்கள காலி பண்ணுறது தான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று நிலைத்துக் கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் உயிர் தெழுதல் கொண்டாட்டத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. 2:27-40 வாசிக்கலாம். அதிலே மத்தேயு 27:40. அப்படியே தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை துஷித்தார்கள். இங்க பாருங்க, இரண்டாவது ஒரு காரியத்தை அவர் நிர்மூலமாக்கினார். என்ன தெரியுமா வெற்றி கண்டார்? என்ன தெரியுமா? வாய் விட்டு டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்ணாம பார்த்தீங்களா, கிண்டல் பண்ணாம பார்த்தீங்களா, அவனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுதல் அவமானத்தை கொண்டு வந்தது. சிலர்லாம் நேரடியாக காது கேட்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்போ இயேசு பாவம் தொங்கிட்டு இருக்காரு எங்க? சிலுவையில். ஜீவன் போகுது, முடியாத தருணத்தில் கஷ்டப்பட்டு முக்கி முணங்கி 7 வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார். கடந்த 3 நாளைக்கு முன்னாடி கேட்டோம்ல 7 வார்த்தை. அவரே பாவம், ரத்தம் போய் கொண்டிருக்கிறது, சரீர பலவீனம் அடைந்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிதாவே நாவியை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியதுதான். எல்லாம் முடிந்ததுன்னு தலையை சாய்க்கிற நேரத்தில் வாய் காது கேட்க கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்கு உயிர்த்தெழுதல் அவசியமானதாக இருந்தது. அருமையான தேவ ஜனமே, உன்னை பார்த்து உன் காது கேட்க உன்னை கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்கு நீ எழுந்து நிற்பது ரொம்ப அவசியம். எழுந்து நிற்பது எப்படி? ரொம்ப அவசியம். ஏனென்றால் நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாய் என்றால் கிறிஸ்து வெற்றி சிறந்ததை போல உயிர்த்தெழுந்தவருடைய வெற்றி உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் நீ அவரை போலவே எழுந்து நிற்பது ரொம்ப 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 அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உன்னை பார்த்து
காது கேட்க நேரடியாக முகத்துக்கு நேராகவே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா நீ ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளு, நான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசுக்காய் நிற்பேன் என்று நிற்கும் பொழுது உனக்குள்ளே வெற்றி தானாய் வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். 27, 41, 42 பார்க்கலாம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இங்க பாருங்களேன், மூணாவது முதல்ல சத்தமே காட்டாம அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அல்லது அவமானப்படுத்தினார். ரெண்டாவது காது கேட்க அவமானப்படுத்தினாங்க. மூணாவது என்ன தெரியுமா, அவர் சிலுவையிலேருந்தே இறங்கி சிம்பாலிக்காக இறங்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, டைரக்டாக சவால் விடுறாங்க. டைரக்டாக இவன் எல்லாரையும் ரட்சித்தார், இயேசு எல்லாரையும் ரட்சித்தார், எல்லாரையும் ரட்சித்தா முடிஞ்சா இவரையே ரட்சித்து கொள்ளட்டும் என்று. இன்றைக்கு நம்மை பார்த்து அநேகர் அதான் சொல்லுவாங்க, இவன் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறான், முடிஞ்சா அவனுக்கே ஜெபம் பண்ணிக்கிட்டுமே சொல்கிறாங்களா இல்லையா? சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்பொழுது மற்றவங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது விடுதலை வந்துடும், மற்றவர்களுக்காய் நம்ம பரிந்து பேசும்போது அவங்களுக்கு சமாதானம் வந்துடும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்காது, இது ரெண்டுமே நடக்காது. ரெண்டுமே அப்போ பார்க்குறவனே நம்ம சொல்லுவான், இவன் ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறான், எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, முடிஞ்சால் அவனுக்கே ஜெபம் பண்ணிட்டோமே, எதுக்கு வந்து இந்த மாதிரி ஜெபம் பண்ணி கிடக்கணும்? கவலைப்படாதீங்க, என் ஆண்டவர் அவரையும் பார்த்து இப்படி தான் சொன்னாங்க, அவங்க மூஞ்சில கரியை பூசுவதற்காகவே அவருடைய உயிர்த்தெழுதல் அவசியமானதாக இருந்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உன்னை பார்த்து நீ நல்லா பைபிள் வாசிக்கிற, ஜெபம் பண்ணுற, மற்றவங்கெல்லாம் நல்லா ஆசீர்வாதமாக இருக்காங்க, ஆனால் நீ மட்டும் இருக்க முடியலையே அப்படின்னு உன்னை பார்த்து சொன்னவங்க மத்தியில் உயிர்த்தெழுதலுடைய கொண்டாட்டம் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கிறார். கடைசியா ஒன்னே ஒண்ணுதான் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். இங்க பாருங்க, நாலாவது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், இந்த கிரிட்டிசைஸ் பண்ணவங்க அல்லது அவரை பார்த்து நகைத்தவங்க சவால் விட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றியை காண்பதை விட அவரை கொல்லணும்னு சொல்லி வகத்தன்னா பார்த்தீங்களா பிசாசு, அவனுக்கு முன்னாடி எழுமணும்னு தீர்மானித்து அவர் உயிர் தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னை பார்த்து நீ சாகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க மத்தியில் உயிர்த்தெழுதலுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்க வேண்டும்? நீ உயிரோட ஜீவனோட பலனோட ஆரோக்கியமாய் அவர்கள் கண்களுக்கு முன்பதாய் கலங்கரை விளக்கமாய் நிற்கும் பொழுது அவருடைய முகங்கள் இல்லாமல் போய்விடும். அதுதாங்க உண்மையான உயிர்த்தெழுதல். அதுதான் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் இந்த பூமியில கொண்டு வந்தது. பிசாசு எல்லா விதத்திலும் ட்ரை பண்ணி கொண்டே இருந்தான். கடைசியில் கூடவே இருந்த யூதாஸை வைத்து அவன் பிளான் பண்ணான். யூதாஸ் சும்மாலாம் கிடையாது. நீங்கள் அதில் கடைசி வசனத்தை வாசித்து பார்ப்பீங்க என்றால் 6ஆம் வசனத்தை அவன் சமயம் தேடிக்கொண்டே இருந்தான். எப்போ சான்ஸ் கிடைக்கணும், எப்போ சான்ஸ் கிடைக்கும் இவரை காட்டி கொடுத்துடலான்னு. கூட இருக்கிறவங்கள நம்பாதீங்க. எப்போ சான்ஸ் கிடைக்கும் காட்டி குத்துலான்னு யோசிச்சுனே இருப்பேன். நான் சொல்லலைங்க, யூதாஸுக்கு அப்படி தான் இருந்தானா இயேசுக்கு. உங்களை சொல்ல விட்டுருங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் சொல்லலை. இயேசு கூட இருந்த யூதாஸு சமயம் கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். சமயம் கிடைச்ச உடனே என்ன தெரியுமா பண்ணா, அருமையாக பிளான் பண்ணா. நம்ம ஆள், நம்ம ராஜா தளபதி அப்படி அல்ல, அவன் காட்டி கொடுக்கப்பட்ட இடத்துல அவன் யார் பிசாசு அவனுக்குள்ள வந்தபடினால அந்த பிசாசுக்கு முன்பதாய் தான் வெற்றி சிறந்தவர் என்பதை காண்பிக்கும்படியாகவே உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அருமையான தேவஜனமே, இந்த காலையில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு. நீ இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ பார்க்க வந்திருப்பாய் என்றால் ஏற்கனவே நமக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை என்று தூதன் சொன்னான். அப்படி என்றால் அவர் இந்த உலக சட்டத்தை முதல்ல உடைச்சார். உயிர்த்தெழ முடியாது, சரீரத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்ற சட்டத்தை முதல் முறையாய் உடைத்தார் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது, உயிர்த்தெழுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாய் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் தெரிந்தது.
சீஷர்கள் கொண்டாடினார்கள், ஸ்திரீகள் கொண்டாடினார்கள், எல்லாருடைய ஐயத்தை நீக்கி உற்சாகமாய் இருந்தது. ஆனால் இயேசுக்குள்ளே ஏற்பட்டது, என்னை பார்த்து நகைத்தவனுக்கு முன்பதா, என்னுடைய சரீரம் நாசமாக வேண்டும் என்று திட்டம் தீட்டிய சாத்தானுக்கு முன்பதா, என்னை குறித்து அவதூறாய் பேசின பரிசேயருக்கு முன்பதா நான் என்னுடைய உயிர்த்தெழுதல் அவசியமானது என்று தீர்மானித்தபடினால் தேவன் அவரை உயிரோடு கொண்டு வந்தார். இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, உயிர்த்தெழுதல் கொண்டாட்டத்தில் வந்திருக்கிற நீயும் நானும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். உன்னை என்னையும் ஆண்டவர் இங்கே உயிரோடு வைத்திருப்பது பிசாசை அவமானப்படுத்துவதற்காக, உன் சரீரத்தை நாசமாக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறவனுடைய எல்லா திட்டங்களையும் நிர்மூலமாக்குவதற்காகவே அவர் உயிர் தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிட போறோம். என்ன தெரியுமா? புதிய சட்டத்தை உருவாக்கி விட்டார். இதுவரைக்கும் வேதத்தில் அப்படி ஒரு சட்டமே கிடையாது. ஆனா இயேசுடைய உயிர் தெழுதல் புதிய சட்டத்தை கிறிஸ்துவத்துக்கே கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கலாம். முதல் சட்டம் என்னன்னு பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இங்க பாருங்களேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேதத்துல எப்படி இருந்தது என்றால், தீர்க்கதரிசி என்பவன் ஒரு இடத்துல அமர்ந்து கொள்ளுவான். அவன் ராஜாவா இருந்தாலும் எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும் தீர்க்கதரிசி இடத்துல வந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுக்கொண்டு சென்றார்கள். இயேசு வந்த பிறகு என்ன பண்ணார் என்றால், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். எங்க? எருசலேம், எரிகோ பட்டணத்தில், சமாரியா பட்டணங்கள் முழுதுமாய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். ஆனா முறையா எல்லா சட்டத்தையும் உடைத்து, தீர்க்கதரிசி ஒரே இடத்துல உட்காரணுன்ற சட்டத்தையும் உடைத்து, அல்லது ஒரே ஊர்ல தான் சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற சட்டத்தை உடைத்து முதல் சட்டம் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீங்க போய் உலகம் எங்கும் என்ன பண்ணுமா? சுவிசேஷத்தை சொல்லி என்ன ஆக்கணுமா? விசுவாசி ஆக்கணுமா? அப்படியே போட்டுக்குது, சீஷராக்கணும். சீஷன் என்றால் ஒரு மிகப்பெரிய விசேஷமான காரியம். ஏனென்றால் சீஷன் என்பது இயேசுவையே அப்படியே பின்பற்றுகிறவனாய் இருக்கணும், இயேசுவையே அப்படியே பிரதிபலிக்கிறவனாய் இருக்கணும், இயேசுடைய வார்த்தைகளை அப்படியே நேரடியாய் கூறுகிறவனாய் இருக்கணும். சீசன் என்பது இயேசு செய்ததை விட மிகப்பெரிய காரியங்கள் செய்கிறவனாய் இருக்கணும். இப்போ சீஷன் ஆக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் விசுவாசியா ஆக்கிறது அவருடைய வேலை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? என்னத்திரம் ஆகணும்? நீங்களாம் சீஷர்களாக வேண்டும். சீஷர்களுடைய வேலை என்னன்னா, முதல்ல சொன்னா நீங்க உலகம் எங்க போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எல்லாரையும் நான் சொன்ன உபதேசத்தை கடைபிடிக்கும்படி செய்யணுமா? இன்னைக்கு வேதத்தை கடைபிடிக்க செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பைபிள் படி நடங்க அப்படின்னா அதில் 100 கேள்வி இருக்குது. 100 கேள்வி. சீசரில் எங்கேயுமே ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்கல. ஆண்டவரே, நீ சொன்ன உபதேசங்கள்ல எதெல்லாம் நாங்கள் சொல்லணும், எதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கேட்கவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? அவர் சொன்னதை அப்படியே கொண்டு போய் பிரசங்கித்தார்கள். அவர் சொன்ன பிரசங்கத்தை சீசர்கள் செய்தபடினால உலகம் எங்கும் இன்றைக்கு பூமியில அதிகபட்சமாக இருப்பது ஆண்டவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள். காரணம் என்னவென்றால், அன்றைக்கு பண்ண உபதேசம் இன்றைக்கு அதே விதமாக இல்லை, மாறிக்கொண்டே போய்விட்டது. அன்றைக்கு உபதேசம் எப்படி விதமாக இருந்தது? சீசர்கள் எதையுமே எதிர்பார்க்கல, எதையுமே. இன்றைக்கு இருக்கிறவர்கள்லாம் அப்படி இல்லை. உங்களிடத்துல எதையாவது எதிர்பார்த்து தான் ஊழியமே செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ சீசர்களுக்கு அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, அவங்க பிரசங்கித்து கொண்டு போய்கொண்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஆத்தும அறுவடையை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை. ரட்சிக்கப்பட்டாச்சா, பிதா குமாரன் பரிசுத்தாவினால் நாம ஞானஸ்நானம் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அடுத்தது இன்றைக்கு அப்படி அல்ல, ஊழியங்கள் மாறிவிட்டது. காரணம் என்னவென்றால், சீஷர்களா சரியா ஆகலனா அந்த பிரச்சனை வரும். இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, உனக்கு எனக்கும் புதிய சட்டத்தை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் கொடுத்தது. என்ன தெரியுமா? நீங்க போய் மற்றவர்கள் என்ன ஆக்கணுமா? சீஷர்கள் ஆக்கணும். மற்றவர்கள் மனம் திரும்ப வைப்பது, மற்றவர்களை விசுவாசி ஆக்குவது, மற்றவர்கள் வேத வசனத்தின்படி நடக்க வைப்பதெல்லாம் நல்லதுதான். அதை விட முக்கியமானது மேக் them a disciple. அவங்கள சீஷர்கள் ஆக்குவீர்கள் என்றால் நீங்கள் அவங்கள பார்த்து என்றைக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் இயேசுக்காகவே மரித்தார்கள், வேற யாருக்காகவும் மரிக்கல. தெரியுமா உங்களுக்கு? அந்த 11 பேரும்
11 பேரும் எப்படி மரித்தார்கள் என்றால் இயேசுவுடைய நாமத்துக்காக மரித்தார்கள் தவிர வேற எதுக்காகவும் மரிக்கல. பேதுரு சாகும் போது சொல்றான், நான் இயேசுவோட ஒரு படி கூட உயர்ந்தவனா இருக்கக்கூடாது, அதனால என்ன தலைக்கீழ கொள்ளுங்கடானா. அவ்வளோ வைராக்கியம். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் சொன்ன முதல் சட்டத்தை, இயேசு உருவாக்கின முதல் சட்டத்தை கெட்டியாய் பிடித்து கொண்டான். இன்றைக்கு அருமையான தேவ ஜனங்களே, உனக்கும் எனக்கும் உயிர்த்தெழுதலுடைய இயேசுடைய கொண்டாட்டம் வேண்டும் என்றால் அவர் சொன்ன முதல் சட்டத்தை செய்ய வேண்டியது அவசியமானதாக இருந்தது. ரெண்டாவது ஒரு சட்டத்தை கொடுத்திருக்க. மார்க் 16:16 வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய சட்டத்தை அவர் கொடுத்திருக்கார். என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கும் விசுவாசிக்காதவனுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சட்டம். விசுவாசிக்கிறவனுக்கும் விசுவாசிக்காதவனுக்கும். நீங்க யோசிக்கலாம், நான் விசுவாசிதாங்க அப்படின்னா நீ எல்லாத்துலயும் ஆண்டவர் விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய பலத்தினால, ஞானத்தினால, அறிவினால எதிலையாவது டீவியேட் ஆனினா நீ விசுவாசி இல்லை. உனக்கு என்ன வருமா? வேத வசனத்தின்படி ஆக்கினை தீர்ப்பு. அப்ப ரெண்டாவது முக்கியமான ரூல் என்னன்னா, தேர் இஸ் a judgment. ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்கு. அந்த நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்க போகிறது என்றால், விசுவாசிக்கிறவன் மாத்திரம்தான் ஆண்டவர் உள்ள கொண்டு போக போகிறார். அப்போ நீ சீஷன் ஆக்குவது மாத்திரமல்ல, சீஷன் ஆக்கினவனுக்கு அல்லது சீஷனாய் மாறினவனுக்கு மிகப்பெரிய உபதேசத்தை சொல்ல வேண்டும். என்னவென்றால், எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசியாய் இருப்பது அவசியம். முதல்ல என்னவா இருக்கணுமா? சீஷனா இருக்கணும். ரெண்டாவது, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்கள் விசுவாசின்னு சொன்னீங்கன்னா நல்லா கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் விசுவாசத்தில் தவறிட்டீங்க, விசுவாசம் உங்களுக்குள்ள இடரல் அடைகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வந்துடுமா? ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று நான் சொல்லலை, சட்டம் 2 சொல்லுது. ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நான் துரிதமாக 3ஆவது சட்டத்துக்கு போயிடுறேன். மார்க் 16, 17, 18 மாத்திரம் வாசித்தலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இங்க பாருங்களேன், 3வது ஒரு மிகப்பெரிய சட்டத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? He gives power to the disciple and the believer. சீஷனும் விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த வசனம் சொல்லும். அதனால எல்லாத்துக்கும் செல்லும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்லாது. சீஷனா இருக்கணும், விசுவாசியா இருக்கணும். அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிற, நீ எதை தின்னாலும், சாவுக்கு ஏதுவான விஷத்தை நீ குடித்தாலும் அது என்ன பண்ணாதா? உன் சரீரத்தை சேதப்படுத்தவே படுத்தாது. நம்ம அதுக்காக நான் விசுவாசி இருக்கிறேங்க, நான் சீஷனே ஆகலைங்க, நான் ஜெபம் பண்ணா பேய் ஓடுமானா ஓடும். ஏன்னா இயேசுவோட நாமத்தை கேட்டாலே எல்லா பேயும் ஓடும். அதே போல நவமான பாஷைகளை பேசணும். சிலர்லாம் அந்நிய பாஷை பேசினாங்கன்னா தலைவலிக்கும், தெரியுமா உங்களுக்கு? நீங்களாம் அனுபவிச்சிங்கன்னா தெரியல. சிலர்லாம் அந்நிய பாஷை பேசினாங்கன்னா தலை பயங்கரமாக வலிக்கும். எப்போ நிறுத்துவாங்க? அதுக்காகவே முன்னாடி இருக்கிறவங்க ஒரு பாட்டை தொடங்கிடுவாங்க. முன்னாடி இருக்கிறவங்களே திறமை பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் ஒரு பாட்டை தொடங்கிடுவாங்க. அப்படியாவது அந்த சத்தம் கேட்காம இருக்கட்டும். நவமான பாஷை அப்படின்னா கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கணும், அந்த பாஷையில் அர்த்தம் இருக்கணும், அந்த பாஷை யாராவது ஒருத்தருக்கு புரியணும். யாருக்குமே புரியாமல் நீ அந்நிய பாஷை பேசுகிறனா அது உன்னை சுத்திகரிப்பது உனக்கு மாத்திரம்தான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்நிய பாஷை பேசுவாங்க. ஜெபம் பண்ண சொன்னால், பாட்டு பாட சொன்னால் எல்லாத்துக்கும் அந்நிய பாஷை பேசி கிடப்பாங்க. அப்படிலாம் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. அந்நிய பாஷை என்பது 2 தான். நவமான பாஷை என்பது 2. ஒன்று உன்னை சுத்திகரிப்பது அல்லது திருச்சபையை சுத்திகரிப்பது. திருச்சபையை சுத்திகரிப்பது என்பது நீ இங்கே பேசும்பொழுது அங்கே யார் இருக்கணுமா? அதை வியாக்கியானம் பண்ணுகிறவன் இருக்கணும், இல்லைன்னா பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்வாய் என்றால் நீ ஓரமாக போய் உட்காந்து நீ பாட்டு அந்நிய பாஷை பேசி சுத்திகரித்துக் கொள்ளு, நவமாய் பேசி உன்னை சுத்திகரித்துக் கொள்ளு, வானான்னு சொல்லலை. ஆனால் சில்லர்லாம் பேசும்போது எப்படி இருக்குமா? தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களாம் ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? யாரெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிறீங்க? கை தூக்காதீங்க, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கினே இருக்கிறாங்க. அப்போ விட்டுறவங்க விட்டுவேன். அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்களேன், சீஷனாக இருந்து விசுவாசியாக இருக்கிறவன் அவனுக்குள்ளே ஆண்டோடைய வல்லமை தானாய் வரும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்க என்றால் எல்லா சீஷர்களுக்கும் 11 சீஷர்களுக்கும் எல்லா வல்லமையும் இருந்தது.
அவர்களுக்குள்ளே இருந்த வல்லமை அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படி என்றால் உனக்குள்ளே உயிர்த்தெழுதல் இயேசு இருக்கிறார் என்றால் இனி நீ நான் செய்ய வேண்டியது 3 காரியம்தான். சட்டம் 1, உலகம் முழுதுமாய் சென்று என்ன பண்ணுமா, எல்லாரையும் என்ன ஆக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன ஆகணும். இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும், என்ன பண்ணணும். சரி, நீங்கள் ஒருத்தர் டாக்டர் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல டாக்டருக்கு படிக்கணும், தெரியுமா உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படியே இல்லை. உலகத்தில் அதிகபட்சம் மிகப்பெரிய டாக்டர் பட்டமே 25,000 ரூபாய்க்கு தான் விற்றுனுக்குறாங்க. எனக்கு ஒரு சில கூப்பிடுவாங்க, ஐயா உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன். வானடா தம்பி, ஏற்கனவே வாங்கின டாக்டருக்கு ஒரு ஊசி கூட போட முடியல யாருக்கும் அப்படின்னு. இப்போ நான் போய் யாருக்கா ஊசி போட ஒத்துக்குவீங்களா? வேணாம் வாங்கலை, ஒரு டிடி போட்டு விட்றேன் எல்லாருக்கும் சும்மா போகிறப்போ அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? ஓடுருவீங்க. அப்போது உண்மையிலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மற்றவனை சீசன் ஆக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இருக்கணும். நீங்கள் மற்றவர்களை விசுவாசி என்று சொல்லுவதற்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கணும். நீங்க மற்றவர்களுக்கு அடையாளங்களையும் அதிசயங்களையும் சுகத்தை கொண்டு வருவதற்கு முன்புதான் நீங்க முதல்ல சுகமாக இருப்பது அவசியமானதாக இருந்தது. அப்படி என்றால் இன்றைக்கு 3 காரியங்கள். 1, உலக சட்டத்தை உடைத்தவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் பூமியில் இருந்த மொத்த சட்டத்தையும் அவர் உடைச்சு தூர போட்டுட்டாரு. அவர் சரீரத்தில் இருக்கிறார். 2வது நம்ம பார்த்தோம், இதுவரைக்கும் அவர் யாரெல்லாம் பார்த்து நகைத்து அவமானப்படுத்தினார்களோ, அவருடைய சரீரத்தை நாசமாக்கணும்னு சொன்னாலும் அவங்க மூஞ்சில கரிய பூசத்துக்காக மாத்திரம் தான் உயிர்த்தெழுதல் வந்தது. 2வது அவருடைய உயிர்த்தெழுதல் வந்ததுபடியால் தான் நம்ம விசுவாசிகள் அல்லது அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறது மாத்திரம் அல்ல. அடுத்து 3வது ஒரு காரியத்தை பார்த்தோம், நான் உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காய் விட்டு சென்றிருக்கிற மிகப்பெரிய சட்டம். அந்த சட்டத்தின்படி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று தான். வருஷத்துக்கு ஒரு குட்டியாவது. ஆடு குட்டியே போடலன்னா அந்த ஆடு எங்கே போயிடும், வயிற்றுக்கு போயிடும். நல்ல பிரியாணி, நல்ல வெள்ளை ஆட்டுக்கறியாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள்லாம் வெள்ளாடா செம்பரியாடான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வெள்ளாடா இருந்தாலும் குழம்பு வைப்போம், செம்பரியாடா இருந்தாலும் பிரியாணி ஆக்கும். குட்டி போடலனா அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், வேத சட்டத்தின்படி நீங்களும் நானும் ஆத்துமாக்களை கொண்டு வருவது அவசியமானதாக இருக்கு. இருந்த இடத்துல கண்களை மூடி உயிர்த்தெழுதலுடைய இயேசுடைய கொண்டாட்டம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்றால் கவலைப்படாதீங்க. இஸ் நாட் ஹியர், இஸ் ரிசன். ரிசன் காட் இஸ் லிவிங் இன்சைட் யூ. உயிர்த்தெழுந்த இயேசு உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில் அழகாக செய்வார். உன்னை பார்த்து மௌனமாக நகைக்கிறவர்களோ அல்லது காது கேட்குற நகைக்கிறவர்களோ, நேருக்கு நேரு சவால் விடுகிறவர்களோ அல்லது உன் சரீரத்தை நாசமாக்கணும் எண்ணுகிறவர்களுக்கோ அவங்க மூஞ்சில கரிய பூசுவதற்காகவே உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை பலமாய் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கறது ஒன்றுதான், எழுந்து நிற்கும் பொழுது நீ அவருக்காய் அவருடைய ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறாயா. சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுகிறதாய் இருக்கிறது. சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அவருடைய பணியாளனாய் மாறிவிடுவோம், அவரோட தோல் கொடுக்கிறவனாய் மாறிவிடுவோம், அவருடைய ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய பங்காளனாய் மாறிவிடுவோம். இங்கே பங்காளனாக இருப்பது முக்கியமல்ல, அவருடைய ராஜ்யத்துடைய பங்காளனாக இருப்பது அவசியமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சட்டத்தை நீயும் நானும் செய்ய வேண்டும் என்றால் முதல்ல சீஷனாக be a disciple to God. Do not ask any questions. உயிர்த்தெழுந்த இயேசு கிட்ட அது வரைக்கும் சொன்ன தோமா, அவர் வந்தார்னா விரலை விட்டு பாப்பன்னு சொன்னவன், அவர் வந்து கையை காட்டும் போது ஆண்டவரே என்று அவன் மனம் கசந்தான். காரணம் என்னவென்றால் உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை அவ்வளவு பலமாயிருக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமையும் பலனும் உனக்குள்ளே ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். எழுந்து இந்த நாளில் நற்செய்தியை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கு திருப்புகிறவர்களாக மாற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கு. முதல்ல நீயும் நானும் சீஷர்களாகுவோம், விசுவாசிகளாக இருப்போம். அதுக்கப்புறம் அதிசயங்கள் அடையாளங்களை செய்வோம், நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வோம், மற்றவர்களையும் சுத்திகரித்து கொள்வோம், மற்றவர்களை சுகமாக்குவோம். அதுக்கப்புறம் ஆண்டோடைய நாமத்தை கொண்டு போய் சொல்லுவோம். அது சாட்சி உள்ளதாய் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் உயிர்த்தெழுதல் இயேசுடைய வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய மகத்துவம், உம்முடைய எல்லாவித வல்லமையும் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். சத்தியத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியம் விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.